ஹாய், இந்த வீடியோவில் வந்து எப்படி லேசர் மிஷினில் சில்லரோட வாட்டரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில்லரை கிரவுண்ட் லெவலில் இருந்து ஒரு ஸ்டூலில் மேலே வச்சுக்கோங்க. கீழே வாட்டரை ட்ரைன் பண்ணுறதுக்கு ஒரு நாப் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பக்கெட்டில் வந்து ஃபுல்லாக அந்த வாட்டர் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. மேலே வாட்டர் ஃபில் பண்ணுறோட கேப்பை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வாட்டர் ட்ரைன் வந்து சீக்கிரமாக நடந்துடும். ஃபுல்லாக வாட்டர் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்பை ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபனல் வச்சு நம்ம நார்மலாக ரெகுலராக குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வாட்டரைவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போர் வாட்டரோ ரொம்ப உப்பு கண்டென்ட் அதிகமாக இருக்கிற சால்ட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. டிஸ்டில்டு வாட்ரு இல்லைன்னா நம்ம குடிக்கிற தண்ணி இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வாட்டர் லெவல் வந்து பின்னாடி வந்து மார்க்கிங் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக எல்லோ மார்க் வர வரைக்கும் நீங்கள் வந்து வாட்டர் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணினதுக்கப்புறம் வாட்டர் வேறு எங்கேயாவது வெட்டாக இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. லேசர் மிஷின் ஆன் பண்ண வேண்டாம், ஒன்லி சில்லரை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வாட்டர் ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆகும். சர்க்குலேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏர் பபிள்ஸ் இருக்கும் லேசர் டியூப்பில். ஏர் பபிள்ஸோடு நீங்கள் வந்து லேசர் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா டியூப் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ வாட்டர் இன்லெட் ஆகிற டியூப்பை உங்களுக்கு வந்து லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் விட்டு அதிகமாக இதாகும். ஸோ அந்த ப்ரெஷரில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் பபிள்ஸ் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆயிடும். ஸோ வாட்டர் பபிள்ஸ் ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த மாதிரி மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வேணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.